அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எக்ஸசைஸ் 6th ஃபிஃப்த் ப்ராப்ளம். A bird is sitting on the top of 80 meter height tree. From the point on the ground, the angle of elevation of the bird is 45 degree. The bird flies away horizontally in such a way that they remain to the constant height from the ground. After 2 seconds, the angle of elevation of the bird from the same point is 30 degree. Angle of elevation is 30 degree. Determine the speed of the bird. ஒரு பேர்டு இருக்குது, ஒரு மரத்து மேலே 80 மீட்டர் கிரவுண்ட், இது 80 மீட்டர் ஹைட்டுடைய ஒரு ட்ரீயில் இங்கே பேர்டு இருக்குது, 80 மீட்டர் ஹைட். The angle of ஒரு particular point on the ground, the angle of elevation of the bird is 45 degrees given. Angle of elevation of a bird, angle of elevation of the bird is equal to 45 degree. The tree height is 80 meter. ஓகே, இது ஃபஸ்ட்டு இதை ஏன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஒன்று போடுவோம். இது பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சுங்க. The distance between the particular place and the tree is not given, therefore let it be x. Okay, ABC, first ABC triangle, the tree height is 80, angle of elevation of the bird is 45 degree. The distance between the bird and the particular position is given x, let it be x. Okay, in triangle ABC, first take in triangle ABC. Here என்ன பண்ணணும், theta is equal to 45 degrees given, opposite 80, adjacent x ன்னு வச்சுக்கணும். சரிங்களா, theta opposite 80, adjacent x, angle 45 degree. Tan theta is equal to opposite by adjacent. Tan theta is equal to 45 degree given, opposite is equal to 80, adjacent x. Tan 45 is equal to 1 is equal to 80 by x. Tan 45 1, 80 by x. Cross multiplication, x is equal to 80 அப்படின்னு வந்திருக்கும். The distance between the particular point A and B is x, 18 வந்திருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, the bird flies away horizontally such a way that the constant height of the ground. இந்த பேர்டு என்ன செய்யுது, இங்கே இருக்குது 80 மீட்டர் ஹைட்டு ட்ரீயில் இருக்குது, அப்படி கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே என்னது திரும்ப பறந்து போகுது. அவே ஃப்ரம் த பாயிண்ட், டுவர்ஸ்னால் இங்கிட்ட வரணும், அவேன்னா விலகி போகுது. அது விலகி போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே போகுது, 80 மீட்டர் ஹைட்லேயே தான் போயிட்டுருக்கு, 80 மீட்டர் ஹைட்லேயே தான் பறந்துக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் இப்படி பறந்து போயிட்டே இருக்கும்போது இங்கேருந்து இங்கே ஒரு இடத்துல 2 செகண்ட்ஸ் ஆகும்போது 2 செகண்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போகிறது, ஒரு பிளேஸில் போய் நிற்குது. 2 செகண்ட்ஸில் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ரெடியூஸ்ட் 30 டிகிரி அப்படிங்கிறது வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸில், அதாவது 2 செகண்ட்ஸ் பறந்த பிறகு அந்த பொசிஷனில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ சிங்கிற பொசிஷனில் வந்து 2 செகண்ட் அப்படியே கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே பறந்து போயிட்டு இருக்கும்போது திரும்ப அதே ஏங்கிற பிளேஸ்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கும்போது என்ன ஆகும், கண்ணு குறையும் இல்லையா, பக்கத்தில் வரும்போது கண்ணு மேலே தூக்கணும், கண்ணு என்ன ஆகும், இறங்கிட்டு இருக்கும். அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கேருந்து இங்கே டிங்கிற பொசிஷன் வச்சுக்கங்களேன், ஏபிசிடி, டிங்கிற பொசிஷனுக்கு சியிலேருந்து டிக்கு போகிறதுக்கு 2 செகண்டு. அந்த 2 செகண்டில் அந்த டிங்கிற பொசிஷனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. இந்த ஹைட்டு கிரவுண்டுக்கும் டிக்கு இடையில ஹைட்டு இது 80னா இதுவும் 80 தான். அப்போ இந்த சிங்கிறதுலேருந்து டிக்கு போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா தெரியாது. சரிங்களா, அதான் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒய்ன்னு வச்சு ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதிலேருந்து சியிலேருந்து டிக்கு போகிற டிஸ்டன்ஸு ஒய். அப்போ இது ஒய்னா இது ஒய் தான், இந்த டிஸ்டன்ஸும் ஒய் தான். இதுக்கு இடையில் போகிற டிஸ்டன்ஸு ஒய், இப்போ டிஸ்டன்ஸு ஒய், அதுக்கு இடையில் உள்ள போக்குற டைம் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பேர்ட், பேர்டோட ஸ்பீடு என்ன. சரிங்களா, இப்போ ட்ரையாங்கிள், இந்த புதுசாக ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள் இருக்குங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா தீட்டா என்னது 30 டிகிரி, ஆப்போசிட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா 80.
அதே அட்ஜசன்ட் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். இது பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே அதில் எக்ஸு ப்ளஸ் ஒய் தான் அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் எக்ஸு ப்ளஸ் ஒய். அதே மாதிரி tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் 30 டிகிரி அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கொடுத்துருக்குறத. ஆப்போசிட்டுக்கு போதும் 80 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். tan 30 எவ்வளவு 1/√3 ஈக்குவல் டு 80 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை அப்படி கிராஸ் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது அங்கே போயிடணும், இது இங்கே வந்துடணும். 80√3 சரிங்களா? இப்படி ஒன்று கிடச்சிருக்கு. இதில் நமக்கு ஒய் தான் வேணும், ஏன்னா ஸ்பீடு கட்டிருக்கனால ஒய் தான் கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது 80√3. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80√3 எழுதியிருக்கேன். அதில் எக்ஸுக்கு தான் தெரியுமே 80, இதுக்கு பொதுவாக 80 கொடுத்துருக்கு வந்திருக்குல்ல. 80 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80√3. இந்த 80 அங்கே கொண்டு போங்க. ஒய் ஈக்குவல் டு 80√3 மைனஸ் 80. இதில் 80 காமன் எடுத்தால் என்ன வரும்? √3 மைனஸ் 1. √3 என்னது 1.732 மைனஸ் 1. 1.732 1 கழிச்சிட்டோம்னா 0.732 தான் இருக்கும் சரிங்களா? அப்போ ஒய் 0.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0.732 மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? அப்போ இது அப்படியே கூட எழுதிக்கங்க. 80 இன்ட்டு 0.732 இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுங்க. ஒய் கிடச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த பேர்டு. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன? இதான் டிஸ்டன்ஸு 80 0.732 இதானே டிஸ்டன்ஸு. இந்த இருக்கு இல்லையா பேர்டு இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸு ஒய். இந்த ஒய் கால்குலேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? அது போகிற டிஸ்டன்ஸு இந்த இருக்குது. டைம் எடுத்துக்கிற டைம் 2 செகண்ட் அவன் கொடுத்துருக்கான். அப்போ டிஸ்டன்ஸு 80 இன்ட்டு 0.732 போட்டு டிவைடட் பை எத்தனை செகண்டு? 2 செகண்ட். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் 2 செகண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டால் ஸ்பீடு கிடச்சி. இதை அடிச்சுட்டா என்ன வரும்? 40. அப்போ 40 என்ன வரும்? 40 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 0.732 சரிங்களா? ஸ்பீடு ஈக்குவல் டு 40 இன்ட்டு 0.732. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 40 இன்ட்டு பெருக்கினா என்ன வரும்? 29.28 சரிங்களா? 29.28 280 வரும் மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு ஈக்குவல் டு 40 இன்ட்டு 0.732 இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு 40 இன்ட்டு 732 0.732 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா 29.280 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிற டைம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் இன் மீட்டர், டைம் இன் செகண்ட்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் பை மீட்டர்னு இந்த யூனிட் போடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.